ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். மிகவும் ஒரு விசேஷமான ஒரு பதிவு இது. கனவுலையும் நடக்காத ஒரு விஷயத்த நம்மளோட நம்ம சாய் குடும்பத்தில் நிகழ்த்தியிருக்காரு. கடந்த ஒரு வருடத்தில் நமக்கே தெரியாமல் 7 முக்கியமான நகரங்களுக்கு, ஊர்களுக்கு, புண்ணிய சேஸ்திரங்களுக்கு போயிட்டு வந்திருக்கோம். முக்தி தரும் 7 நகரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 7 புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா முக்தி என்பது உறுதி. இதில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போகிறதே தெய்வ அருள் இருந்தால் தான் முடியும். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம 7 புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. சாய் தான் நடத்தி வச்சார். ஒவ்வொரு சாய் பக்தர்களும் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்ததன் பலனாக நடந்த அந்த ஒரு விஷயந்தான் இது. நம்மளோட கூட்டு முயற்சி. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததன் விளைவாக சாய் கொடுத்துருக்க ஒரு அற்புத வாய்ப்பு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஊர் உஜ்ஜைன். உஜ்ஜைனில் இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த காலத்தை மாற்றும் கோவில், காலத்தையே மாற்றும் சக்தி கொண்ட மகா காளேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கோவில் வளாகத்தில் தான் இருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் உஜ்ஜைன் அந்த மகா காளேஸ்வரர் கோவில் ஆலயத்துக்குள்ளே இருக்கிற இடங்களையும், அடுத்ததாக சக்தி பீடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி பீடமான காளி கோவில் முழுவதுமாக நீங்கள் சுற்றி வர போகிறீங்க. இந்த பதிவோட இறுதியில் காளி கோவில், மகா காளி கோவிலையும் நீங்கள் சுற்றி வருவீங்க. அதோட இந்த பதிவு முடியும். அதனால் முழுவதுமாக பாருங்கள். அந்த முக்தி தரும் 7 இடங்கள் என்னென்னு நம்ம பார்த்தரலாம். உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னா நீங்களும் ஆத்மார்த்தமாக அந்த கோவில்களுக்கு, அந்த ஊர்களுக்கெலாம் நீங்கள் என் கூட வந்துட்டீங்க. முதல்ல காஞ்சிபுரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊர். இந்த ஸ்தலத்துக்கு, அதாவது இந்த புண்ணிய ஊருக்கு நம்ம எப்போ போனோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவில்களுக்கு போகும்போது சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம், அங்கே இருக்கிற ஒரு 5-6 திவ்ய தேச பெருமாள் கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம். ஒன்றாயிடுச்சிங்களா? முதல் காஞ்சிபுரம், 2வது துவாரகை, கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி புரிந்த அந்த ஒரு ஊர் துவாரகை. நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம். அதுவும் புண்ணிய தேசமான, அதாவது திவ்ய தேச பயணத்தில் 108 பெருமாள் கோயில் பயணத்தில் அங்கேயும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். அடுத்தது அயோத்தி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அயோத்தி நம்ம போயிட்டு வந்துட்டோம். கோவில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது போனோம். இப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் போகலை. அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம் திரும்ப ஒரு முறை. இப்போ 3 ஊர்கள் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. 4வதாக காசி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2-3 வாட்டிக்கிட்ட நம்ம போயிட்டு வந்துட்டோம். அதுவும் முக்கியமாக நம்ம மகாலி அமாவாசைக்கு ஒரு வாட்டி போனோம். அடுத்தது அதைவிட சிறப்பான ஒரு நாளான மகா சிவராத்திரி அன்றைக்கும் போயிட்டு கங்கா ஆரத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட வந்திருக்கீங்க. அடுத்தது மதுராவும் 2 முறை நம்ம போயிட்டு வந்துட்டோம். கிருஷ்ண ஜென்ம பூமி, கிருஷ்ண பரமாத்மா பிறந்த தினமான கோகுலாஷ்டமி அன்று ஒரு நாள் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை நம்ம திவ்ய தேச பயணத்திலும் 2வது முறையாக நம்ம போயிட்டு வந்தோம். அடுத்தது 6வது ஹரித்வார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் தான். கங்கை அதாவது இமயமலையில் தோன்ற அந்த கங்கை நிறைய நதிகளை ஒன்றிணைத்து ஒரு பெரிய நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, எல்லா நதிகளும் ஒன்று சேர்ந்து கங்கையாக நம்மளோட நிலத்தை தொடு, அந்த இமயமலையிலேருந்து கீழே இறங்கி அந்த நிலத்தை தொடுகின்ற அந்த ஒரு பகுதி, அந்த ஒரு ஊர் தான் ஹரித்வார். நம்ம அந்த ஊரையும் கடந்து தான் நம்ம இமயமலைக்கு போனோம். அந்த பதிவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமான நதிகள் ஒன்று கூடுகிற சங்கமம் பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹரித்வார். அடுத்ததாக உஜ்ஜைன். இப்போ உஜ்ஜைன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்க
7வது புண்ணிய நகரம். இப்படி நமக்கே தெரியாமல் நம்மளோட சாய் 7 புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். இந்த 7 முக்கிய ஸ்தலங்களுக்கு 7 ஊர்களுக்கும் போனோம் அப்படின்னா நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சாய் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஏன்னா இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறதுக்கே எல்லோரும் தவம் இருப்பாங்க, என்னால் போக முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோட சாய் நமக்கே தெரியாமல் இந்த 7 முக்கிய ஸ்தலங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காரு. இன்னும் நிறைய அற்புதங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக, இந்த புண்ணியங்கள் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருப்போம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் அமைந்த பகுதி தான் உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில். உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னு சொல்கிற மகா காளீஸ்வரர். 12 ஜோதிர்லிங்கத்தில் மிகவும் முக்கியமான ஜோதிர்லிங்கம் அமைந்த ஒரு கோவில் வளாகத்தை தான் இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக மிகவும் சக்தி வாய்ந்த மகா காளி கோபுரத்தை முழுவதுமாக நீங்கள் சுற்றி வர போகிறீங்க. அதோட இந்த பதிவு முடிவடையும். அதனால் முழுவதுமாக ஆத்மார்த்தமாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க. என் கூட நடந்து வாங்க. கோவில் கோபுரத்தை முழுவதுமாக சுற்றி வாங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். இப்போ நான் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். ஆத்மார்த்தமாக நம்ம எல்லாரும் அமைதியாக இந்த கோவில் வளாகத்தை சுற்றி பார்த்துட்டு முழுவதுமாக நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். இன்னும் நம்மளோட பயணம் எங்கெங்கெல்லாம் போக போகுதுன்னு தெரில. நம்ம சாய் நம்மளை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு தெரியல. ஆனால் எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். அப்புறம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இந்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் போர்டு எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களும் மாணவ மாணவிகளும் நல்லபடியாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கவங்க மீண்டு வரணும், அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ ஆத்மார்த்தமாக இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நீங்கள் இங்கே இருந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு உணர்வோடு பாருங்கள். ஆத்மார்த்தமான பயணம் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த பதிவோட இறுதியில் மிகவும் முக்கியமான ஒரு கோவிலை நீங்கள் சுற்றி வர போகிறீங்க. சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமான சக்தி பீடம் மகாகாளி கோவில் அமைந்திருக்கிற ஒரு கோபுரத்தை முழுவதுமாக நீங்கள் சுற்றி வருவீங்க. அதனால் முழுவதுமாக பாருங்கள். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆத்மார்த்தமாக நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்மளோட பயணத்தை மேற்கொள்ளுவோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.